அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகனுக்கு வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், முருகனுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் அனைவருமே வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு அமையும். எத்தனை வாரம் வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் 6 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சொந்த வீடு கட்டாயமாக அமையும். சொந்த வீடிற்கும் வெற்றிலை தீபத்திற்கும் என்ன சம்பந்தம், எதற்காக செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றினா சொந்த வீடு அமையுது அப்படின்னா, முருகனுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு எதற்காக உரிய நாளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பூமிக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு அமையும். அந்த செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை யார் அப்படின்னா முருகன். அந்த முருகனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய் பகவான் சொந்த வீடு கொடுக்குற யோகம் தருகிறார். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முருகனுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நமக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை அவர் தருவார். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை கொடுப்பதோ அல்லது ஒரு நல்லது கொடுப்பதோ துணிச்சல் கொடுப்பதோ செவ்வாய் பகவான் தான். அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா முருகனை சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே செவ்வாய் பகவான் நமக்கு தருவார். ஒரு செவ்வாய் தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அமைதியாகிடுவார். நமக்கு அந்த தோஷங்கள் நீங்கும். நமக்கு இருக்கிற செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகளை கொடுப்பார். அவர் நமக்கு பிரச்சனை மட்டும் கொடுக்க மாட்டார், நல்லதும் கொடுப்பார். ஒரு துணிச்சல், ஒரு வெற்றி, ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருப்பவருக்கெல்லாம் செவ்வாய் பகவானோட அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஜாதகத்தில். அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, ஏதாவது ஒரு அடிக்கடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா செவ்வாய் பகவான் நமக்கு அது வீக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையான அந்த முருகரை வழிபாடு செய்யும்போது அது எல்லாம் நமக்கு சரியாக போயிடும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா முருகனுடைய வழிபாடு சொந்த வீட்டிற்காக நம்ம முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம். சரி, முருகனுடைய வழிபாட்டிற்கு எதற்கு வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னா, ஒரு வெற்றிலை என்பது பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. இப்போ சொந்த வீடு வேண்டும் அப்படின்னா நமக்கு அது ஒரு லட்சியம், அது ஒரு கனவு. அந்த கனவு நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா அந்த வெற்றிலை பயன்படுத்தும் போது பூஜைக்கு வெற்றிலை பயன்படுத்தும் நமக்கு நிச்சயமாக அந்த வழிபாடு நமக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வழிபாடு நமக்கு நல்லது செய்யும். அதாவது அந்த வெற்றிலைங்கிறது நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. அந்த வெற்றிலை தீபம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கு. அதான் நம்ம முழு நம்பிக்கையோட ஒரு 6 செவ்வாயோ அல்லது 9 செவ்வாய் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம 9 செவ்வாய் இதில் எடுத்துக்கணும். அந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னா 9 செவ்வாய் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம வழிபாடு கட்டாயமாக நமக்கு 9 வாரத்தில் சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை முருகனும் செவ்வாய் பகவான் நமக்கு கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இதற்கு 6 வெற்றிலை அல்லது 9 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 6 அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு நடுவில் வைத்தும் நீங்கள் ஏற்றலாம். அதனால் இப்போ 6 விளக்கு நம்ம எதற்காக ஏற்றினோம், 6 முகத்திற்காக 6 விளக்கு ஏற்றுகிறோம். ஏன்னா முருகனுக்கு 6 முகம் கொண்டவர், அதனால் 6 விளக்கு அல்லது நம்ம ஒரே ஒரு அகல் விளக்கும் நம்ம ஏற்றலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். செவ்வாய்க்கிழமை இந்த 6 விளக்கும் ஏற்றுவதும் நம்மளுடைய விருப்பம் தான், ஒரு அகல் விளக்கும் ஏற்றுவதும் நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் வெற்றிலை மட்டும் நீங்கள் 6 அல்லது 9 வைக்க வேண்டும். வைத்துட்டு முருகனுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா, படத்திற்கு முன்னாடி தான் இந்த தீபம் ஏற்றணும். முருகனுடைய படமோ சிலையோ வேலோ நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மலர்கள் கட்டாயமாக வேண்டும் அல்லது சிவப்பு நிற பூக்கள், ஏதாவது ஒரு பூக்கள் நிச்சயமாக வேண்டும். சிவப்பு நிற பூக்கள் நம்ம வைக்கும்போது நமக்கு செவ்வாய் பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் சிவப்பு பூக்கள் நம்ம பயன்படுத்த வேண்டும். நீங்கள் மல்லிகைப்பூ வைத்தாலும் கொஞ்சமாவது நீங்கள் செவ்வரளி மலரோ அல்லது செம்பருத்தி கூட நீங்கள் வைத்து பாருங்கள். ஏன்னா அதுவும் சிவப்பு நிற பூக்கள் தானே. அல்லது பன்னீர் ரோஜா, அந்த மாதிரி நம்ம சிவப்பு நிற பூக்களாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வைத்துட்டு ஒரு தாம்பாள தட்டில் 6 வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து நடுவில் நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய்
தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு. முருகனுக்கு வந்து நெய் தீபம் தான் மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறது படித்தவரை தெரிந்து கொண்டேன் நெய் தீபம் அப்படின்ட்டு. நெய் தீபம் வந்து முருகனுக்கு ஏற்றுவது மிக 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 நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் முருகனுக்கு வந்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் இந்த 2 தான் நமக்கு வந்து முருகனுக்கு ஏற்றுவது மிக சிறப்பான பலனை நமக்கு நிச்சயமாக தரும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் என்ன வைக்க வேண்டும் அப்படி என்றால், நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால், தேன், மாதுளம்பழம் வைப்பது ரொம்ப நல்லது. செவ்வாழை, வாழைப்பழம், அப்புறம் வந்து பழங்கள், நம்ம பழங்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் வைக்கலாம். அல்லது வந்து சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்திடணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு செவ்வரளி பூக்கள், அந்த உதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க. அல்லது விபூதி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா முருகனுக்கு வந்து விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து செவ்வரளி மலர்களால் மந்திரங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லலாம். அல்லது திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். அல்லது நீங்கள் வந்து ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது மிகவும் நிறைய மந்திரங்கள் இருக்கிறது இல்லையா? அதாவது நம்ம வந்து ஓம் முருகா, ஓம் சண்முகா, ஓம் கந்தா, ஓம் கதிர்வேலா அப்படிங்கிற மந்திரம் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் போற்றி சொல்லலாம். ஓம் குமராய நம்ம, ஓம் சண்முகநாதா நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லி ஒரே ஒரு நாமத்தை சொல்லி 108 முறை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளணும். செய்துட்டு இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம அர்ச்சனை செய்துட்டு முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வந்து மனதார மனமுருகி, முருகா நான் ஒன்றைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு வந்து சொந்த வீடை நீ தான் அமைச்சு கொடுக்கணும். நான் எத்தனையோ நாட்களில் வாடகை வீட்டிலேருந்து அவதிப்படுறேன், நீ தான் எனக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடை அமைச்சு கொடு முருகா அப்படிங்கிறத சரணாகதியோடு அடைந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகன் உங்களுக்கு வந்து அதிசயத்தை நடத்தி வைப்பார். 6 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏற்றும்போது நிச்சயமாக முருகன் உங்கள் வாழ்வில் அதிசயத்திற்கு மேல் அதிசயம் நடத்தி வைப்பார். கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வந்து வேண்டி முடித்த பிறகு இந்த வெற்றிலை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் வந்து இந்த வெற்றிலை போட்டுருங்க. அல்லது பூஜை குப்பையுடன் சேர்த்து அதை போட்டு நீங்கள் மரத்துக்கடியில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த வழிபாடு வந்து எப்போது பண்ணால் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 இந்த நேரம் நீங்கள் செய்யும்போது மிக 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 சிறப்பான பலனை கொடுக்கும். அல்லது மாலை 6 மணிக்கு நீங்கள் செய்யலாம். அல்லது இரவு 8 to 9 நீங்கள் வந்து செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து செவ்வாயோட அனுகிரகம் கிடைக்கும் மற்றும் முருகனுடைய அருளும் கிடைக்கும். சொந்த வீடு சீக்கிரமாக அமையும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். சொந்த வீடு, இடம், வாகனம் வாங்கணும் அப்படின்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 இரவு 8 to 9 இந்த நேரத்தில் வழிபாடு செய்து பாருங்கள். சீக்கிரமே சிறப்பான பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் காலை 6 to 7, இன்னொரு நாள் வந்து இன்னொரு செவ்வாய் வந்து மாலை நேரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு பூஜையை எடுத்துக்கிட்டு செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜைக்கு நம்ம எந்த நேரத்தை பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வெற்றிலை தீபங்கிறது வந்து நீங்கள் ஒரு தடவை ஏற்றுறீங்க அப்படின்னா நம்ம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இப்போ 9 செவ்வாய் 6 செவ்வாய் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா இப்போ ஒரு முதல் செவ்வாயில் எந்த நேரத்தை கடைபிடிக்கிறீங்களோ அதே செவ்வாயில் வந்து அந்த 9 6 செவ்வாய் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் முருகன் உங்களை தேடி வருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் அதே நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 6 செவ்வாய் அல்லது 9 செவ்வாய் நீங்கள் ஏற்றி பாருங்கள். முருகன் உங்களுக்கு வந்து அந்த 6 செவ்வாய்க்குள்ள ஒரு இடம் வாங்கி அதில் உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை அவர் கொடுப்பார். நிறைய பேருக்கு வந்து இடம் இருக்குது, வீடு கட்ட முடியாமல் இருக்கும், அவங்களுக்கும் சொந்த வீடை வந்து கையிலே கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமாக கட்டிடுவீங்க. அந்த யோகத்தை வந்து முருகப்பெருமான் வந்து இந்த வெற்றிலை தீபமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இருந்துச்சுன்னா முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் மட்டும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து அனுதினமும் ஒவ்வொரு முருகன் தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.